டெல்டா மாவட்டத்தில் அவரோட பேர் சொல்லி ஒரு 50ல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, இந்த காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னா இந்த இடத்துல உருவாச்சுங்கும் போது பெரிய விஷயம் அது. இப்போயும் வந்துட்டு நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களே சார், அது வந்து எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் இருந்தாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. இது வந்து அப்பா தாத்தாலாம் செஞ்சுட்டாங்க, அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி இது மாதிரி கல்வி கொடுக்கணும்னு. அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. அப்பாவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம், இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுங்கன்னா. பட் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் பணம் வாங்கணுங்கிற ஒரே காரணம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதில் டெபாசிட் வாங்கணும். அந்த டெபாசிட் வாங்குறதே அப்பாவுக்கு மனசு வரல. ஸோ டெபாசிட்டை வாங்கிட்டு நம்மளோட இது போக மெயின்டெனன்ஸ் போக ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ அதுதான் இப்போ அதை கீப் அப் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஜென்ரேஷன். அதான் இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக அதில் லேண்டு கொஞ்சம் இருக்குது, காலேஜுக்கு ஒரு 800 ஏக்கர் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலாக பார்த்தா தான் வருமானம் ஜாஸ்தி இருக்குது குறைச்சிருக்குன்னு செல்ஃப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வர்றப்போ 6,000-7,000 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே படித்து பெரிய ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் இங்கே தான் படித்தேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப அதுதான் சந்தோஷமே. அந்த சந்தோஷம் தான் நான் சொன்னேன். உங்கள்கிட்ட பல கோடி கிடைச்சாலும் எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமாங்கிறது இப்போ சந்தேகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற தலைவர்கள் யாரும் இருக்காங்களா அங்கே படித்து பெரிய ஆளான? ஏன் நம்ம இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்கே படித்தவர் தான், இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, பன்னீர்செல்வம் சார். அப்புறம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கேருந்து உருவானவங்க. ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நல்ல பெரிய பெரிய டெலிகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு 50 வயசு நிறைஞ்சவங்களை போய் நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக 10-9 பேர் அங்கே தான் படிச்சிருப்பாங்க. நம்ம காலேஜ் தானே இருந்துச்சு. சரஃபாஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கு வந்து இது கிடையாது, ஒன்லி மெரிட்டு இல்லாட்டியும் இந்த கோட்டா அதுமாரி லோ மார்க் உள்ளவங்க அங்கே படிக்க முடியாது. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, லோ மார்க் வாங்கினவங்க தான் இப்போ தே ஆர் ஷைனிங் இந்த ஃபேமிலி ஷைனிங் இந்த அவங்களோட ஷைன் பண்ணுற நிறைய பேர் இப்போ ஷைன் பண்ணுறது காரணம் கீழே லோ மார்க் வாங்கி நம்ம காலேஜில் படித்ததுனால. கவர்மெண்ட் காலேஜ் போகும்போது அது வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ நம்ம இதில் எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனாலும் நம்ம சீட்டு கொடுப்போம். 6 சப்ஜெக்ட்னா 6 சப்ஜெக்ட்லேயும் மார்க் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். பட் அந்தமாரி வந்தவங்க தான் இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், பெரிய லெவலாக இருக்கட்டும், அதுமாரி படிப்பில் ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க டிகிரி சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பித்து, சில பேர் பிஜி சேர்ந்தவங்க நல்லா படிக்க ஆரம்பித்து, அப்படி வந்தவங்க தான் இப்போ ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ படிக்கலங்கிறதுனால இடம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு அது இடம் கிடைக்காம போயிருந்தால் அவங்களோட லைஃபே மாறிடும். நிச்சயமாக விஐபிஸ் வந்தால் வந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் ரூம் மாதிரி. பட் எல்லா ஃபர்னிச்சர் எல்லாமே இந்த காஷ்மீரோட அந்த இது கம்ப்ளீட்டாக வந்து அதான் உங்களோட டேஸ்ட்டும் அப்பாவோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது இல்லை? இது எல்லாமே காஷ்மீர் வுட். இந்த பூராமே காஷ்மீர் வுட்டு. ஓ ஓகே. நம்மளுக்கு வந்து அதான் அப்பா டேஸ்ட் வந்து ஒரு யூரோப்பியன் டச் இருக்குது அவங்களோட. அந்த இது கூட மாட்ட மாட்டாங்க, அழுக்கு படியணும். ஷேட்ஸ் கூட மாட்டாங்க. ஷேட் மட்டும் அழுக்க முடியும்ல, அதனால மாட்ட மாட்டாங்க. ஓகே, ஷேட் மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன்ல, நிறைய வந்துட்டு டேஸ்ட்ல வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்கிரீன் வந்து நான் மாட்டினது, இல்லாட்டி அதுவும் இருக்காது. ரூம் மாதிரி தான் இருக்கும். இது பாத்ரூம் மாதிரிலாம் ரூம் அவங்க யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அப்படிங்களா? ஓ, இது பாத்ரூம் மாதிரி இல்லை ஆக்சுவலி. அதுதான் இது வந்துட்டு இது பாத்ரூம் அப்பா வந்தோடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு காட்டுறது பாத்ரூம் தான். அப்படிங்களா? எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் பாத்ரூமை காட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது யூஸ் பண்ணுறதே இப்படி தான் இருக்கும். அவங்க ஏதாச்சும் பாத்ரூம் போயிட்டு போனால் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போயிடுவாங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதான் இது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக பாத்ரூம்லாம் வெளியில் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்திருக்கு. பட் அப்போவே நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க.